காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகிய மிஷன் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வாக்கியத்தை வாசிப்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே யார் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே யார் ஆவிக்குரியவர்கள் என்று சிந்தித்து வருகிறோம். நிதானிக்கிறவர்கள், ரகசியம் காக்கிறவர்கள், சீர் பொருந்துகிறவர்கள், இப்படியெல்லாம் நாம் சிந்தித்து வருகிறோம். அருமையான இந்த காலை பொழுதில் யார் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் படிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம். இதெல்லாம் தாண்டி நாம் ஒரு ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார். அந்த ஆவிக்குரியவர்கள் யார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு அடையாளம் காண்பிக்கிறார். அதைத்தான் நாம் சிந்தித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எழுதுகிற பொழுது 9ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஓட்ட பந்தயம் நடைபெறுகிறது என்று சொன்னால் பல பேர் அதில் ஓடுவார்கள். ஆனால் அந்த பந்தயத்தினுடைய பரிசை, அந்த பந்தயத்தினுடைய பரிசு பொருட்களை ஒருவன் மாத்திரமே பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ என் கண்பானவர்களே, ஒரு ஓட்ட பந்தயம் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன், பல மனிதர்கள் ஓடுவார்கள், ஒருவர் மாத்திரம்தான் வெற்றி பெற்று பரிசுகளை பெறுவாங்க. அதே போலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், எல்லாரும் கிருபை பெற்றவங்களா இருக்கலாம், எல்லாரும் ஆலயத்திற்கு செல்லுகிறவங்களா இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் கூட, அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தாலும் கூட, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறாரோ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பந்தயத்தின் பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தரிசனத்தை அடையத்தக்கதாக, இலக்கை அடையத்தக்கதாக எவன் ஒருவன் ஓடுகிறானோ அவன் ஒரு சிறந்த ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யார் ஆவிக்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுகிறவன் ஆவிக்குரியவன். ஸ்தோத்திரம். தன்னுடைய இலக்கை அடையும்படி, தன்னுடைய தரிசனத்தை அடையும்படி, தனது பந்தய பொருளை அடையும்படி, தனக்குண்டான பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி எவனொருவன் தனக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுகிறானோ அவன் நல்ல ஒரு ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், ஓட்டப்பந்தயத்தில் நிறைய பேர் ஓடுவார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரமே அதில் பரிசுகளை பெற்றுக்கொள்வான். காரணம், கடுமையான பயிற்சிகள் அவர் எடுத்திருப்பார். அந்த ஓட்ட பந்தயத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கு கடினமான பயிற்சிகளை எடுத்திருப்பார். நிறைய உணவு கட்டுப்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில கட்டாயமாக இருந்திருக்கும். அதிகாலையில நேரத்தில் எழும்பி நிறைய பயிற்சிகளை அவர் செய்திருப்பார். அப்ப நிறைய காரியங்களை தன்னை கட்டுப்படுத்தினால் மாத்திரம்தான் பரிசுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு மனிதன் ஓட்ட பந்தயத்திலே பரிசுகளை பெறுவதற்கு நிறைய உணவு கட்டுப்பாடுகள் தேவை, நிறைய சரீர பயிற்சிகள் தேவை, நிறைய கட்டுப்பாடுகள் அவருக்கு தேவைப்படும். அப்போதுதான் அவர் பரிசுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நீங்கள் ஆலயத்திற்கு செல்லலாம், நீங்கள் ஊழியம் செய்யலாம், வேதத்தை வாசிக்கலாம்,
ஆனால் ஸ்தோத்திரம், அது மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அது மாத்திரமே பந்தயத்தின் பொருளை பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கு போதுமானதாக இருக்காது. நமக்கு நிறைய முயற்சிகள் தேவை. அதற்கு நிறைய ஜெபங்கள், நிறைய வேத தியானங்கள், நிறைய பரிசுத்தமான ஜீவிதங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. தொடர்ந்து தேவ கிருபையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுவோம். கிருபையிலே நியமித்த ஓட்டத்திலே ஓடுவோம். விசுவாசத்திலே நியமித்த ஓட்டத்திலே ஓடுவோம். தேவ மகிமையிலே நியமித்த ஓட்டத்திலே ஓடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவதாக நாம் எப்படி ஓட வேண்டும், ஸ்தோத்திரம், எப்படி ஓட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவன் மாத்திரமே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவஜனமே, ஒரு மனிதன் பந்தயத்தின் பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய கண்கள் அந்த பந்தயத்தினுடைய பொருள் மேல் இருக்க வேண்டும், அந்த இலக்கின் மேல் கட்டாயமாக இருக்க வேண்டும். உலகத்தின் சிற்றின்பங்களோ, உலகத்தின் பாவங்களோ, அநித்தியமான சந்தோஷங்களோ அவனை திசை திருப்ப முடியாதபடி, உலகத்தின் சிற்றின்பங்கள் அவனுக்கு தடையாய் இராதபடி அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். தரிசனத்தை அடைவதிலே கவனமாய் இருக்க வேண்டும், இலக்கை அடைவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். பந்தய பொருளின் மேல் தன்னுடைய கண்கள் கவனமாக வைக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரெயர் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்க வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலதுபரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்மை பார்க்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலர் வேகமாக ஓடுவாங்க, நம்மை பார்க்கலாம் சிலர் பொறுமையாக ஓடுவாங்க. ஆனால் அவர்களை நம்ம ஒருபோதும் திரும்பி பார்க்காமல் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நம் பொறுமையோடு ஓடுவோமானால், நம்முடைய தரிசனத்திலே பொறுமையோடு ஓடுவோமானால், நம்முடைய விசுவாசத்திலே பொறுமையோடு ஓடுவோமானால், நம்முடைய அழைப்பிலே நாம் பொறுமையோடு கூட ஓடுவோமானால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோசுவாவை குறித்தும் காலேபை குறித்தும் படிக்கிறோம். 12 பேர் வேவு பார்க்க போறாங்க, 10 பேர் துர்ச்செய்திகளை பரப்புகிறார்கள். அந்த கானான் தேசம் நமக்கு கிடைக்காது, அவர்கள் பலசாலிகள், அவங்க தைரியசாலிகள், நம்மால் மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் யோசுவா காலேபு மாத்திரம் இல்லை, அந்த தேசத்தை நாம் எளிதாக பிடித்து கொள்ளலாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார், அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்லி தங்கள் இலக்கை அடைவதிலே கவனமாய் இருந்தாங்க, தரிசனத்தை அடைவதிலே கவனமாய் இருந்தாங்க. வாக்குத்தத்த பூமியை, வாக்குத்தத்த தேசத்தை பிடிப்பதற்கு அவர்கள் கவனமாய் இருந்தாங்க. 12 பேர் துர்ச்செய்தியை பரப்பினாங்க, அதை கேள்விப்பட்ட அநேக மக்கள் இடறி போனாங்க. ஆனால் யோசுவா காலேபு மாத்திரம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடினார்கள், கானான் தேசத்தை பிடித்து கொள்ளத்தக்கதாக ஓடினார்கள். அதே போல் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பானவர்களே, எந்த மனித வார்த்தைகளோ, உலகத்தின் சிற்றின்பங்களோ, உலகத்தின் பாவங்களோ, நம்முடைய அவிசுவாசங்களோ, ஒருவேளை மனபாரங்களோ, கவலைகளோ, இந்த எந்த காரியங்களும் நம்முடைய தரிசனத்தை அடைவதற்கு தடையாக மாறிவிடக்கூடாது, நம்முடைய இலக்கை அடைவதற்கு தடையாக மாறிவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்க, கிருபையிலே நிலைத்திருங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல யோசேப்பு, எலியா, இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை குறித்து படித்து பார்க்கும் பொழுது எதை குறித்தும் கவலைப்படாமல் தங்கள் தரிசனத்தை நோக்கி, தங்கள் இலக்கை நோக்கி அவர்கள் தைரியமாக ஓடினபடியால் தங்களுடைய தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, இலக்கை அடையத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்பானவர்களே, யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். அப்போ விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். யோசுவாவும் காலேபும் அந்த கானான் தேசத்தை பிடிக்கிற வரைக்கும் அவர்கள் விசுவாசத்தில் ஓடினது போல நீங்களும் நானும் ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் வேதத்திலே சிந்திக்க போகிறோம். எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது,
ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் தொடர்ந்து படிப்போமானால் அங்கே சில காரியங்களை நம்மால் படிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நிச்சயத்தோடு ஓடுங்கள் என்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது நிச்சயமில்லாதவனாய் ஓடேன் என்கிற வார்த்தையை நம்மால் படிக்க முடியும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 26வது வாக்கியம் சொல்லுகிறது, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி ஓட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நிச்சயம் உள்ளவனாக ஓட வேண்டும், நிச்சயத்தோடு கூட ஓட வேண்டும் என்று நம்ம வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, அழைப்பு இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி நம் மாம்சத்திலே ஓடாமல் ஒரு நிச்சயத்தோடு ஓட வேண்டும். உங்களுடைய ஊழிய தேசம் எது? நிச்சயத்தோடு ஓட வேண்டும். உங்கள் தரிசனம் எது? நிச்சயத்தோடு ஓட வேண்டும். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தார்? அதில் ஒரு நிச்சயம் தேவை. ஸ்தோத்திரம். உபவாசத்தில் ஒரு நிச்சயம், வாக்கு தத்தத்தில் ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் ஓடுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் பல மனிதர்கள் நிச்சயமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பல மனிதர்கள் தங்களுடைய காரியத்தில் நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை, விசுவாசத்தோடு அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை தங்கள் ஓட்டத்தில் நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நீ நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார். ஆனால் போகிற தேசம் எது என்று அவருக்கு தெரியாது, போகிற பாதை எதுவென்று எனக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் அவருக்குள் இருந்தது, ஆண்டவர் என்னை சரியான இடத்திற்கு கொண்டு போவார், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், இந்த தேசத்தை விட்டு, இந்த இனத்தை விட்டு, இந்த வீட்டை விட்டு என்னை கொண்டு போகிறார் என்று சொன்னால், அவர் என்னை அனுப்புகிறார் என்று சொன்னால் சரியான இடத்திற்குத்தான் என்னை அனுப்புவார், சரியான இடத்திற்குத்தான் என்னை கொண்டு போவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஆபிரகாம் புறப்பட்டதனால தான் அவர் ஜாதிகளுக்கு தகப்பனானார், விசுவாசிகளுக்கு தகப்பனானன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:26 கூட மோசே என்கிற தேவ மனிதனை குறித்து படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாய் இருந்து இந்த உலக காரியங்கள் மேல் கவனம் செலுத்தாமல் அவருக்கு வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று கருதினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பவுலை போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். யோசேப்பு, அதாவது யோசுவா காலேபை போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இரண்டாவதாக நம்ம வேதத்தில் படிக்கிறோம், ஆபிரகாமை போல நிச்சயத்தோடு, தரிசனத்தில் நிச்சயத்தோடு, ஊழியத்தில் நிச்சயத்தோடு, அழைப்பில் நிச்சயத்தோடு கூட ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் எப்படி ஓட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புகழ்களும் அழிந்து போகும். இந்த உலகத்தில் நம்ம நிறைய டிகிரி வாங்கியிருக்கலாம், நிறைய பட்டதாரிகளுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருக்கலாம், நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், கௌரவ பண்டிதர் பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், உலகத்தில் மேன்மையான பதவிகளும் புகழ்களும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற மேன்மையான பதவிகள், மேன்மையான புகழ்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகும். ஆனால் நம்முடைய பரிசு நித்தியமானது. தெய்வம் நமக்கு தருகிற கிரீடங்கள், தெய்வம் நமக்கு தருகிற நன்மைகள், தெய்வம் நமக்கு தருகிற நித்திய ஜீவன்கள், தெய்வம் நமக்கு தருகிற பரலோக வாழ்க்கை நித்தியமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல உலகத்தில் நம் கிடைக்கிற எல்லா பாராட்டுகளும் தற்காலிகமாக இருக்கிறது. நம்முடைய மரணத்தோடு அந்த பாராட்டுகள் எல்லாம் முடிந்து போகிறது. ஆனால் தெய்வம் ஸ்தோத்திரம் நமக்கு தருகிறதோ நீதியின் கிரீடமாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு செல்வந்தர்களாய் வாழ்ந்தாலும், என்னதான் உலகத்தை பிரியப்படுத்தி வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் கிடைக்கிற மேன்மைகள், புகழ்கள், இந்த உலகத்தில் நம்ம கிடைக்கிற பரிசுகள், அந்த பாராட்டுகள் எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவாரானால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவாரானால், நிச்சயமாகவே அவருக்கு அழிவில்லாத கிரீடம், அதாவது
நீதியின் கிரீடம் அங்கே கொடுக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, வாடாத மகிமையான கிரீடங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தொடர்ந்து பிரயாசப்படுவோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 9:26 சொல்லுகிறது, நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேண்டாத கெட்ட பழக்க வழக்கங்கள், வேண்டாத வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், ரகசிய பாவங்கள், மீறுதலின் பாவங்கள், சினிமாவுக்குண்டான காரியங்கள், இந்த மாதிரியான பழைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாம் தரிசனத்தை அடைய முடியாதபடி, அழைப்பை நிறைவேற்ற முடியாதபடி, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாதபடி இந்த இச்சை ஒரு தடையாக மாறிவிடும். அதனால் இந்த கண்களின் இச்சை, அதே போல மாம்சத்தின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமை நம்மை மேற்கொள்ளாதபடி நம் யாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கண்களிலே இச்சையடக்கம் உள்ளவர்களாய், இருதயத்தின் நினைவுகளிலே இச்சையடக்கம் உள்ளவர்களாய், வாழ்க்கையிலே செயல்களிலே இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளிவிடுங்கள். யோசேப்பை போல பாலி இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள். கசப்பு, மன்னிக்காத பாவங்கள், கவலைகள், உலக பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நிச்சயத்தோடு கூட ஓடுங்கள். 3வது, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள். அப்ப யார் ஆவிக்குரியவர்கள்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவன் ஆவிக்குரியவன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி எவன் ஒருவன் நிச்சயத்தோடு ஓடுகிறானோ, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுகிறானோ, அவன் சிறந்த ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவன் ஆவிக்குரியவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆலயத்திற்கு செல்லலாம், வேதத்தை வாசித்திருக்கலாம். ஆனாலும் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அழிவில்லாத கிரீடங்களை, வாடாத கிரீடங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபைதாரும். எங்கள் ஓட்டத்திலே, எங்கள் அழைப்பிலே, எங்கள் தரிசனத்திலே நாங்கள் நிச்சயம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். இந்த பகல் வேளைகளை நிச்சயம் உள்ளவர்களாய் மாற்றும். எங்கள் தரிசனத்திலே ஒரு நிச்சயம், அழைப்பிலே ஒரு நிச்சயம், ஊழியத்திலே ஒரு நிச்சயம், ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தோடு ஓடுவதற்கு கர்த்தாவே கிருபைதாரும். ஆண்டவரே, தற்காலிகமான உலக மேன்மைகள், உலக புகழ்கள், உலக பாராட்டுகளிலே நாங்கள் மயங்கி விடாமல் ஆண்டவரே பரலோகத்தில் எங்களுக்கு நித்தியமாய் கொடுக்கப்படுகிற அழிவில்லாத கிரீடங்களுக்காக ஓட, வடாத கிரீடங்களுக்காக ஓட, ஜீவ கிரீடங்களுக்காக ஓட, மகிமையின் கிரீடங்களுக்காக ஓடுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு ஆண்டவரை உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், பிரயாசங்களையும், வேலைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.